திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமைப் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொறுபடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் உருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. இந்த குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மகத்துவம் என்கின்ற சிந்தனையிலே தொடர்ந்து இன்றைய தினம் இந்த மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை என்கின்ற பகுதியிலே 4வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புவதாக அமைகிறது என்பது இந்த பாடலுடைய நோக்கம். அப்படி அவளை துயில் எழுப்புவதற்காக ஒவ்வொரு பெண்களும் வருகின்றார்கள். ஒள்ளித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னமும் உனக்கு விடியவில்லையா? ஒரு பெண் சென்று எல்லோரையும் பல பெண்கள் சென்று ஒருவரை எழுப்புகின்றார்கள். அவள் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இதை எப்படி ஒரு கடந்த பாடலில் சிந்தித்ததை போல எப்படி நாடக பாணியில் அமைக்கின்றார்னு பார்க்க. பாடலை நாம் நாடகமாக அமைப்பது என்பது மிகவும் கடினம். மணிவாசக பெருமான் அவருடைய புலமை திறம் மிக அருமையாக தெரிகிறது. அவள் எழுப்ப போகிறாங்க. அவள் எழுப்ப போகும்போது உடனே அவள் கேட்குறான், யார் உறங்கி கொண்டிருப்பவள், என்னை எழுப்ப வந்துட்டீங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறா கேள்வி. உடனே அவங்க எழுப்ப வந்தவங்க பதில் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதெல்லாம் எண்ணிட்டு உனக்கு அப்புறம் எண்ணி வந்து அப்புறம் சொல்கிறோம், முதல்ல நீ எழுந்துக்கோ, முதல்ல நீ துயில் எழ வேண்டும் என்பதாக அமைகிறது இந்த பாடல். வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தார். இப்போ வந்திருக்காங்களான்னு கேட்குறத விட அவள் உறங்கணும், அவள் உறக்கத்தில் இருக்கிறா. அவளோட உறக்கத்தை இவங்க எல்லாரும் எழுப்ப வராங்க. அவள் அழகாக பேசுவாங்களே, அவங்கெல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறது ஒன்று. இந்த அழகாக பேசுகிறவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ அழகாக பேசுகிறவங்க யாருன்னு யோசனை தோணும். அவங்கள யாருன்னு தேட போவாங்க. அப்போ அவங்கள யாருன்னு தேட போகும்போது அவங்க வந்திருக்காங்களான்னு பார்க்க போகும்போது அதுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க எழுப்ப வந்த பெண்கள். வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. அந்த நேரத்தில் நீ சொன்னவங்க தான் வந்துட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் எண்ணி பார்க்கலான்னு போகிற நேரத்தில் இது ஒரு நேரம் கிடச்சிருச்சு, இப்போ நாம் உறங்கிடலாமா அப்படின்னு நினச்சி உன் காலத்தை போக்காத. நீ எழுந்துருன்னு சொல்லி எழுப்புறோன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க ஒருத்தர் எழுந்துருன்னு சொல்லி எழுப்பும்போது என்ன பண்ணுவாங்க, எழுந்துக்க சொல்லும் பொழுது அவங்க எழுந்துட்டாங்களா, இவங்க எழுந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்டுருப்போம் இல்லையா? நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை வழிபாடு செய்வதற்கு நாம் எழும்ப வேண்டும், நாம் துயில் களைய வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக அமைய வேண்டுமே தவிர மற்ற சாதனங்களை எல்லாம், மற்றவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்முடைய வழிபாட்டினுடைய வழியிலே கொண்டு செல்லக்கூடாது. நான் இது ஏன் பண்ணலனாங்க, அது நடக்கலை, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நாம் நிறைய காரணங்களை கற்பிப்போம். ஒரு செய்ய முடியாத செயலையும் ஒரு செய்வதற்கு அரிதான செயலையும் செய்ய முற்படும் பொழுது, செய்ய இயலாத சூழல் வரும் பொழுது அதை என்ன பண்ணுவோம், இன்னொருத்தர் மேலே பழியாக நம்ம சுமத்திடுவோம். நாம் அது என்ன ஆகுது, நம்முடைய காலத்தை தான் வீணாக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். நான் எண்ணிட்டுலாம் வரோம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு நேரம் கிடச்சிருச்சின்னு நீ தூங்கிறாத. ஏன் தெரியுமா, நாங்கள் யாரை பாட வந்திருக்கின்றோம் தெரியுமா, யாரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றோம் தெரியுமா, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை. 3 தொடர்களை பயன்படுத்துகின்றார். விண்ணுக்கு ஒரு மருந்தை, விண்ணவர்களுக்கு மருந்தாக விளங்குகின்றான் பெருமான். வானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேவர்களுக்கு இறைவன் மருந்தாக விளங்குகின்றான், அவருடைய குற்றங்களை நீக்குகின்றான். வேத விழுப்பொருளை ஞானத்தை நல்குபவனாகவும் விளங்குகின்றான். கண்ணுக்கு இனியானை காட்சி பொருளாகவும் விளங்குகின்றான் பெருமான். இறைவன் காட்சி பொருளாகவும் விளங்குகின்றான், அறிவிற்கான ஞான பொருளாகவும் விளங்குகின்றான்,
உயிர்களின் குற்றத்தை நீக்குகின்ற மருந்தாகவும் விளங்குகின்றான். கண்ணுக்கு இனியான் நமக்கு குற்றங்களை நீக்குகின்ற விண்ணவர்களுக்கு மருந்தாக விளங்குகின்றான். நமக்கு மருந்து இல்லை, நமக்கு எப்படி விளங்குறான்? இனியவனாக விளங்குகின்றான். நமக்கு அமுதனாக விளங்குகின்ற பெருமான் விண்ணவர்களுக்கு மருந்தாக விளங்குகிறார். மருந்து வேறு, இனிப்பு வேறு. இனிப்பு எல்லாரும் ஏற்றுப்பாங்க. மருந்து நோய் உடையவர்களுக்கு தான் மருந்து இல்லையா? மருந்து கொஞ்சம் கசக்கும், சொல்லப்போனால் மருந்து கசக்கும். இனிப்பு நமக்கு சுவை தரும், நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது இனிப்பு. மருந்து கசப்பை தரக்கூடியது. இந்த ஒன்று கசப்பை தரக்கூடியது, ஒன்று இனிப்பை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த கசப்பும் நோயை நீக்கிய பின்பு நம்ம உடலுக்கு சுவையை ஏற்கும் பொழுது இனிப்பை நமக்கு தரும். விண்ணவர்கள் குற்றமுடையவர்களாக விளங்குகின்றார்கள். அவர்களை குற்றத்தை நீக்கும் பொருட்டு பெருமான் அவர்களுக்கு மருந்தாக விளங்குகின்றான். அடியார் ஞானத்தை பெறும் பொருட்டு யார் ஒருவர் அவனை நாடுகின்றார்களோ அவர்களுக்கு வேத விழுப்பொருளாக விளங்குகின்றான். ஞானத்தை நல்குபவனாக விளங்குகின்றான். யார் ஒருவர் அவனை கண்ணார கண்டு அவனை காட்சியிலே உருக வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்ணுக்கு இனியவனாக காட்சிப்படுகின்றான். கண்ணுக்கு இனியவனாகவும் வேத விழுப்பொருளாகவும் இறைவன் அடியார்களுக்கு எதிர் தோன்றுகின்றான். ஆனால் விண்ணவர்களுக்கு மருந்தாக தோன்றுகின்றான். இந்த இரண்டுமே சைவம் நமக்கு காட்டுகின்ற இரண்டு நிலைகளை குறித்தது. இறைவன் கருணையே வடிவானவன் இறைவன். எப்படிப்பட்ட கருணை என்றால் சைவம் இந்த இரண்டு நிலைகளே பேசுகிறது. ஒன்று அவன் அறக்கருணையை புரிகின்றான், மற்றொன்று அவன் மரக்கருணையை புரிகின்றான். அறக்கருணை என்பது உயிர்களுக்கு இன்பத்தை நல்கும், உயிர்களுக்கு அருளை புரிகின்றான், அடியார்களை ஆட்கொண்டான், அவர்களுக்கு இன்பத்தை நல்கினான். இதெல்லாம் அறக்கருணை. அசுரர்களை பெருமான் வதம் செய்தான், சம்ஹாரம் செய்தான், திரிபுரங்களை எரித்தான், மன்மதனை எரித்தார், யமனை உதைத்தார். இதெல்லாம் அவனுடைய மரக்கருணை. மரக்கருணை என்பது ஒரு உயிரை அடக்குவது அல்ல, உயிரினுடைய குற்றங்களை நீக்குதல். இங்கு உயிரினுடைய குற்றங்களையும் நீக்குகின்றான், ஞானத்தையும் நல்குகின்றான், ஆனந்த பொருளாகவும் விளங்குகின்றான். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக. அவனை பாட வேண்டும் என்பதற்கு மணிவாசக பெருமான் தடுக்கின்ற இலக்கணம் என்ன தெரியுமா? கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக. உள்ளம் என்ன பண்ணணும்? உருகணும், கசிய வேண்டும். எப்பொழுது உள்ளம் கசியும், எப்பொழுது உருகும் என்றால் எப்பொழுது அவன் நமக்காக செய்த கருணைகளையும் நமக்காக அவன் இறங்கி வந்த அந்த எளிவந்த தன்மையும் நாம் நினைந்து 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 போற்றுகின்றோமோ அப்படி போற்றும் பொழுது நம்முடைய உள்ளம் உருகும். அப்படி உருகாமல் நாம் நீ இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம். நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்ற. நீ என்ன பண்ணுற தெரியுமா? யார் வந்துட்டாங்களா, இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா என்ற அந்த எண்ணிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். வேண்டுமென்றால் நாங்கள் சென்று எண்ணி வருகின்றோம், ஒருவேளை அந்த எண்ணிக்கை குறையுமாயில் நீ சென்று உறங்கு என்று சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது. உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம். ஒருவேளை நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவை. நாங்கள் எண்ணி வந்து எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்பதை எண்ணி சொல்லிவிட்டோம். உமக்கு எப்படி சொல்லிவிட்டோம்? அவனுடைய எளிவந்த நிலையெல்லாம் எண்ணி உமக்கு சொல்லிவிட்டோம். நீ வெளியில் எழுந்து வந்து எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்பதை நீயே எண்ணி பார்த்துக்கொள். எண்ணி பார்த்து ஒருவேளை அந்த எண்ணிக்கை குறையுமாயின் மீண்டும் சென்று உறங்குவாயாக என்பதாக அமைவதுதான் இந்த 4வது பாடல். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக என்பதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்தாக அமைவது. அவனை பாட வேண்டும், உள்ளம் நெக்கு உருக வேண்டும், அவனை கசிந்து அவனை துதிகளையே ஓத வேண்டும் என்பதாக அமைவதுதான் இந்த 4வது பாடல் என்று சொல்லி இந்த 4வது பாடலை இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.